வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ராணிப்பேட்டை தொகுதி. இந்த பகுதியில் உள்ளடக்கிய ஊர்கள் அம்மூர் பேரூராட்சி, செட்டித்தாங்கல், ராணிப்பேட்டை நகராட்சி, வாலாஜாப்பேட்டை நகராட்சி, நரசிங்கபுரம் மற்றும் மேல்விசாரம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவை. இதில் 7 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 3 முறை காங்கிரசும், 2 முறை இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியும் வென்றுள்ளது. இந்த ராணிப்பேட்டை பகுதியில் வன்னியர் 24% முஸ்லீம் சமூகத்தினர் 20% ஆதி திராவிட 18% இந்த பகுதியில் முக்கிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இந்த பகுதியில் கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்றவர் திமுகவை சார்ந்த ஆர். காந்தி 1,32,291 வாக்குகளை பெற்று, அஇஅதிமுக எம். சுகுமார் அவர்கள் 86,793 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். இவர் பெற்ற வாக்கு சதவீதம் 42.17. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சைலஜா 10,234 வாக்குகளை பெற்றுள்ளார். இவர் பெற்ற வாக்கு சதவீதம் 4.97. மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ஆதம் பாட்சா 2,762 வாக்குகளை பெற்றிருந்தார். இவர் பெற்ற வாக்கு சதவீதம் 1.34% ஆகும். நோட்டோ பெற்ற வாக்குகள் 1,632. எம். சுகுமார் அவர்களை ஆர். காந்தி அவர்கள் 16,498 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த ராணிப்பேட்டை பகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,84,312. அதில் ஆண்கள் 1,23,698, பெண்கள் 1,30,614. ஆண்களை விட பெண்கள் எல்லா பகுதியிலும் அதிகமான வாக்காளர்களாக உள்ளனர். கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,05,830. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,632. தற்பொழுது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று 36% பெற்று முதலிடத்தில் அதிமுக உள்ளது. இரண்டாவதாக திமுக 31% வாக்குகளை பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் 18% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவுகளை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலிருந்து இந்த தொகுதியில் வன்னியரின் வாக்கு அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. ஸோ இது அவர்களிடத்தையே பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பை அமைத்துள்ளது. ஆனால் தற்போது நடக்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அந்த கட்சிக்குள் எந்த அளவிற்கு இந்த வாக்குகளை தேர்தல் களத்தில் கொடுக்கும் என்பது தேர்தல் முடிவுகளே நமக்கு தெரியப்படுத்தும். அதுவரை எங்கள் சேனலை நீங்கள் பின்தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.